வணக்கம். இன்னைக்கு டேட்டா என்ட்ரி ஃபார்ம் வந்து எப்படி எக்ஸல்ல கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஃபார்ம்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து சைடில் வந்து ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆயிரும். அதில் உங்களுக்கு தேவையான டைப் பண்ணிவிட்டு நீங்கள் நியூ கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரோல் ஆட் ஆகிக்கிட்டே வரும். அதுதான் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்ற பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான டைட்டில்ஸு, அப்புறம் அதுக்குரிய டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் டைப் பண்ணி வச்சிடறேன். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர், நேமு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த மாதிரி எல்லாமே நான் டைப் பண்ணி வச்சிடறேன். ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபாண்ட்டு, அந்த பார்டர் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? செலக்ட் பண்ணி வச்சுட்டு சைஸ் எனக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வச்சுட்டு அதை அழகாக வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சிடறேன். செட் பண்ணி வச்சு முடிச்சுட்டு சுற்றி நம்ம ஆர்டர் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு மெர்ஜ் சென்டர் கொடுத்துட்டு திருப்பி வந்து நமக்கு ஒரு 10 லைன் தேவைப்படுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்கும் அதே மாதிரி ஆல் பார்டர் கொடுத்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு சாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10-15 கிட்ட தேவைப்படுதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 1 அடிச்சு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா சீரியல் நம்பர் வந்துடும். அதுக்கு இதில் வந்து எக்ஸல் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்க்குங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதில் கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போய்க்குங்க. அதில் போய்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஆல் கமாண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஏகப்பட்டது இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும், FORM ஃபார்ம்னு இருக்கும். அதை நீங்கள் போய் சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். ஏபிசிடி ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து F4 சைடில் போய் தெரிஞ்சிங்கன்னா இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட் ஆயிரும். ஆட் ஆனோடனே பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முன்றது வந்து நம்ம காட்டும், தெரியுதுங்களா? ஸோ வந்து இப்போ வந்து நம்ம பேஜுக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு லைனை மட்டும் நம்ம டைப் பண்ணிடலாம். மேனுவலாக டைப் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த டைட்டில் இருக்குது பார்த்திங்களா, நேம்லேருந்து அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேலே அந்த ஃபார்முன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த சப்ஜெக்ட்டில் என்ன இருக்கோ, நீ டைட்டில் என்ன செலக்ட் பண்ணிங்க அதை ஃபுல் சைடில் காமிக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த 5 லைன் நான் 5 இது கொடுத்துருக்கேன்னா, ஸோ 5மே நான் ஃபில் பண்ணிடுறேன். ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆட் நியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நியூ கொடுக்குறேன். நான் கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது 200 300 அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கு இது அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு காலமாக போய் டைப் பண்ணுறது கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து எடுத்துக்காது. கொஞ்சம் உங்களுக்கு டேட்டா என்ட்ரி வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் பிடிக்கிறதுக்கு இந்த நீங்கள் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வீடியோவில் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.